நம்ம எங்க இருக்கிறோம்? அறுபடை வீடு கொண்ட திருமுருகா. நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா முருகனோட 6 படை வீடுகள்ல முதல் படையான திருப்பரங்குன்றம் இருக்கும். இது என்ன வச்சுக்கலாம், ஃபேமிலி டூர் சீரியஸ். கிராமத்துலலாம் வருஷம் வருஷம் போறதுதான். இப்போதான் நாங்க ஆட இருக்கிறோம். இத்தனை வருஷமா இது அந்த கேமராமேன் அப்புறம் அவங்களா தான் வருவாங்க. இந்த டூருக்கு ஒரு குருசாமி இருக்காரு, அவர் தான் நம்ம கேமராமேன். ஆமா, அவரோட ஐடியா என்ன தெரியுங்களா? திருநள்ளாறுல போயிட்டு 18 வருஷத்துல 18 துணிய அங்க தண்ணியில விட்டு வரணும். அதான் அவரோட கோல். நாங்க வந்து பஸ் பின்னாடி நிக்குது. ஆமா, கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். நீ ஏன் டிஷர்ட் போட்டுருக்கிற? டிஷர்ட்ல ஷர்ட்லாம் நான் டிசைட் பண்ணவே இல்லை. சரி, உள்ள பேக் இருக்குது, எடுத்து போட்டு வந்துட்டு அவ்வளோதான். அதான் புது சொத்து நம் சொத்து, கூச்சமே இல்ல. சரி ஓகே. இந்த அறுபடை வீடுக்கு ஒரு வரலாறு இருக்குது. அறுபடை வீடுல முதல் வீடுக்கு ஒரு வரலாறு. எல்லாம் இந்த இடத்த நம்ம அவ்வளவு ஸ்பெஷலா சொல்றோம்னா, இங்கதான் முருகருக்கும் தெய்வானிக்கும் கல்யாணம் ஆயிருக்குது. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம முருகர் வந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காரு. அப்படின்னா சம்பவம் நாங்க பண்ண சம்பவமாப்பா. வரலாறுல ஆனா மனுஷனோட இந்த பேராசை, ரொம்ப அலங்காரம், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு உருவமா சூரபத்ரன்னு ஒரு அரக்கரம் தான். உன்னோட பெரிய அரக்கம் தான் அவரு. சாமி, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா அவரை வந்து அந்த சூரபத்ரனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா தான் இந்த இடத்துல வந்து நம்ம தெய்வானையை கல்யாணம் பண்ணிருக்கிறாரு. அதனால இது வந்து முதல் வீடா நம்ம கருதுறோம். அது மட்டும் இல்லாம அந்த கல்யாணம் நடந்ததுனாலதான் நம்ம வருஷம் பங்குனி உத்திரம்ன்ற ஒரு பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அப்படியா? ஆமாங்க. அட, நம்ம ஊர்ல கோயில் போவோம், அவ்வளவுதான். அட, அதுக்கு வரலாறு இதுதாங்க. என்ன வரலாறுனா, நம்ம அவர் கல்யாணம் பண்ணனால இப்ப நாமெல்லாம் வருஷம் கல்யாணம் பண்ணா கல்யாண நாள் கொண்டாடுறோம்ல, அதே மாதிரி முருகனோட கல்யாணத்தை நம்ம பங்குனி உத்திரமா கொண்டாடிட்டு இருக்கோம். சரி, அவ்வளவுதான். அங்க போய் நாம ட்ரை பண்றோம். கோயில் வந்தாச்சு. இப்போ இந்த கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. எப்போ கட்டினாங்க தம்பி? என்ன கட்டினாங்க? இது எப்ப கட்டினாங்கன்னா, நேத்து நைட்டு சாட்சிபிடியில மனம் பண்ணிட்டான். இங்க வந்து ஒப்பிக்கிறதுக்கு எனக்கு கஷ்டம். என்ன பண்றதுங்க? இப்ப ஒரு கோயிலுக்கு போனோம்னா அந்த கோயிலை பத்தின தகவல் நம்ம தெரிஞ்சுக்க தேவையில்லையா? சும்மா போனோமா சாமி குட்டமான வரல என்ன இருக்குது? அந்த கோயில் யாரு கட்டினாங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுதானே. மாஸ்டர், அவன் மக்களுக்கு தெரிஞ்சுட்டு சொல்லு. அதாவது இப்ப இந்த கோயில் நம்ம எப்ப கட்டியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, கிபி 6ஆம் நூற்றாண்டுல பல்லவர்கள் காலத்துல கட்டியிருக்கிறாங்க. அப்போ வந்து ஜஸ்ட் ஒரு சின்ன குகை கோயிலாக தான் கட்டியிருக்கிறாங்க. பட் ஆனா போக போக இந்த கோயில் வந்து ரொம்ப பெருசா போறதுக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதை விரிவுபடுத்திருக்காங்க. யாரு விரிவுபடுத்தினான்னு பாத்தீங்கன்னா, பல்லவர்கள் கட்டின அந்த கோயிலை பாண்டியர் ஆட்சி காலத்துல கிபி 8ஆம் நூற்றாண்டு அப்போ வந்து கொஞ்சம் சின்னதா விரிவுபடுத்திருக்காங்க. அதுவும் 10,000 சொல்லிட்டு கிபி 16ஆம் நூற்றாண்டு, அதாவது கோயில் கட்டி ஒரு 10 நூற்றாண்டுக்கு அப்புறமா இந்த நாயக்கர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட ஆட்சி காலத்துல அதை ரொம்ப நல்லா பெருசா விரிவுபடுத்திருக்காங்க. அப்படி விரிவுபடுத்தப்பட்ட கோயில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அவ்வளவுதானா? சரி, இப்ப அந்த கோயிலுக்குள்ள போவாங்க. இல்ல, மொபைல் அலோடானு தெரியல. மொபைல் அலோடு, வீடியோ எடுக்க. அப்படியா? அலோட்னா காமிக்கிறோம், இல்லைன்னா பாத்துக்கலாங்க. அரோரா. கோயிலுக்கு நிறைய பகவான் இருக்குப்பா. கடையில தொங்கிட்டு இருக்கு. பழங்காலத்து கோவில் தானே. அரோரா, வெற்றிவேல் முருகனுக்கு. தம்பி சிசிடிவி வந்துருங்க. கோயிலுக்குள்ள வந்தாச்சு. சாமி தரிசனத்துக்காக போயிட்டு இருக்கிறோம். கேமரா தேவையா எடுக்கிறோம். நாயக்கர் மகால் சொல்லியிருக்கிறாங்க. நாயக்கர் மகால்னா ஒரு நாயக்கர் காலத்துல கட்ட கோயில் தான் ஒரு ஸ்பெஷல் இருக்குது. அவங்க கட்டுற கோவில்ல அதிகமா தூண்கள் தான் இருக்கும். அதே மாதிரி இந்த கோவில்லையும் தூண்கள் நிறைய இருக்குது. வெளியே வந்துட்டோம். காலையில சிறப்பான தரிசனம்
முதல் தரிசனம். ஆனா என்ன என்னோட பண்ணலாம், ஒரு வருத்தம் என்னன்னா மூலஸ்தானம் அலோவ் பண்ணல. கோயிலோட குடமுழுக்கு பணி, அதாவது கும்பாபிஷேக வேலை நடக்கலாம். அதனால மூலஸ்தானம் அலோவ் பண்ணல. அது எதிரிங்கன்னா 14 ஜூலை 14 வரைக்கும் அளவு இல்ல. பார்க்கலாம், ஆனா மூலஸ்தானம் பார்க்க முடியாது. சோ அதுக்குள்ள நீங்க யாராவது வந்தீங்கன்னா மேலெல்லாம் போய் பார்க்க முடியாது. சோ அது முன்னாடியே நீங்க பிளான் பண்ணிட்டு வந்துக்கோங்க. எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டு இங்க வந்துட்டு நீங்க ஏமாந்து போக வேணாம். ஏன்னா நாங்க அப்படிதான் ஏமாந்து போயிட்டோம். நாங்களும் பார்க்க தான் வந்தோம், ஆனா பார்க்க முடியல. ஆனா பரவாயில்ல, கூட்டம் இல்ல, போட்டோ எடுக்க முடியல. கூட்டம் இல்ல. காலையில சிறப்பான தரிசனம், அழகா அறுபடையில முதல் வீடு பார்த்துட்டோம். இது ஃபேமிலி டூர்னால அடுத்து எங்க போகணும்னு எங்களுக்கு தெரியல. இப்போ உட்ரா வண்டி வாங்கன்னா அங்க போனோம், சும்மா உட்ரா வண்டி ஏறிடும் அப்படின்னா அங்க போனோம். ஆமா, எனக்கு தெரியலதான். இது ஃபேமிலி டூர்னால ஏன் இந்த கோயிலே நாங்க எதிர்பார்க்கல இல்ல, நேரா கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திட்டு வாழ கோயிலுக்கு போலாம். அடுத்து எங்க போனாலும் அங்கதான். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா. சோ நான் இப்ப சொன்னால அந்த ஒர்க் தான் இப்ப போயிட்டு இருக்காங்க, அப்படியே பாருங்க. இன்னும் 3 months இருக்குது. 3 months அப்புறம் தான் அலோவ் பண்ணுவாங்க மூலஸ்தானம் பார்க்கறதுக்கு. ஆனா அடுத்து நாங்க பார்த்துட்டு வந்துருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றது இப்போ இந்த டைம் தான். இதுக்கு முன்னாடி தான் வருவோம், சாமி கும்பிட்டு கிளம்பிடுவோம். கோயில் பேரு கூட தெரியாது, வருவோம், உள்ள ஏதோ ஒரு கோயில் கூட்டு வருவாங்க, போவோம், சாமி கும்பிட்டு கிளம்பிடுவே இருந்துருவோம். அந்த அளவுக்கு உனக்கு அறிவு உனக்கு முட்டாள். நான் நமக்கு தெரியும் கோயில் எதுதான் அப்படின்னு. கோவில்ல திருப்பு திருட்டு, காலையிலே அருமையான திருப்பு திருட்டு. இது ஃபேமிலி டூர்னால எங்க மாமா அது திருடிட்டாங்க. சரி, ரைட், வாங்க. அடுத்து எங்க போவோம் எங்களுக்கு தெரியல. சரி, அடுத்து எங்க போறோம் தெரியுமா? தெரியலையே. இந்த கோயிலுக்கே இங்க வந்து இறங்கினதுக்கு அப்புறம் தான் இங்கதான் வந்திருக்கேன் எனக்கு தெரியுது. இது எங்க இருந்த அடுத்த கோயில் எங்க நான் சொல்றது. மேபி கேமராமேன் எங்க போங்க, கேமராமேன் தான் எல்லாம் தெரியும். யாரும் கேளுங்க, கேமராமேன் தான் இந்த குருசாமி. ஓ, குருசாமி. அவருக்கு 18 வருஷம். அது எதுக்காகனா வருஷம் திருநள்ளாறு போவாங்க. திருநள்ளாறு போயிட்டு அப்படியே பக்கத்துல கோயிலை சுத்தி பார்த்துருவாங்க. அது மாதிரி ஒரு தம்பி வந்து நம்ம கேமராமேன் தம்பிக்காக 18 வருஷம். அதாவது இந்த டூருக்கு அவரை குருசாமி 18 படி மீது ஏறிடுவார். அடுத்து விராட் கோலியா தம்பி அப்படியே ஆட்சியில கலாய்ச்சி பத்தியா நீ? அதெல்லாம் தவறு. அவர் தான் இந்த டூருக்கு நம்ம கேமராமேன் தான் குருசாமி தம்பி. ஏன் பிரசாந்த்? ஆமா, கோயில பிரசாந்த் தரலையா? எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. பொங்கல் எங்க இருந்தாங்க பாத்தீங்களா? சம்பவம் மட்டும் வந்துருக்கிறான். ஏன் நாங்க சேர்ந்து சாப்பிடுவோம். தம்பி கோயில் கணக்கு போடு, கணக்கு போடு. அடுத்து வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஆர்கனைஸ் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். இது வந்து வாய்ப்பு இல்லையா? மார்னிங் இல்லையா? அப்புறம் பசிக்கும்ல, சாப்பிட கூடாதா? அப்போ பசிக்கும்ல, ஏன்னா கோயில் வந்து நாங்க கோயில் வெளியே தானே சாப்பிடுறோம், உள்ள சாப்பிடல. எல்லா இடத்துலயும் குளிக்க மாட்டாங்க. தம்பி நம்ம பஸ் ஜூம் பண்ணி காமிப்போம். இது தம்பி பஸ் திருப்பி ஜூம் பண்ணி. இதுதான் நாங்க வந்த பஸ். எங்கேயாவது உட்கார இடம் பாருங்க, உட்காந்துக்கலாம். வாங்க, அங்க ஒரு கடை ஃப்ரீயா இருக்குது. கடையெல்லாம் சும்மா இருக்கு, அங்க போய் உட்காரலாம். இவங்க எப்ப போவாங்க, அடுத்த கோவில் எங்கன்னு தெரியல. வாங்க, ஒண்ணும் இல்ல, பஸ் ஸ்டாப்ல ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஆனா சீப்புல கடைக்கு போனா கூப்பிட்டான். சரி, நான் அப்போ வேற ஒரு டென்ஷன்ல இருந்தேன். சரி வாரா சீப்பு தாண்டா வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அண்ணன் மரமா தம்பி சொல்ல கேட்டீங்களா? பிரதர்வுட்னா அண்ணன் மரமா?